அதாவது ஒரு செய்தியை கொண்டு வந்து புகழ் வாகனம் ஏறி ஓர் நொடிக்குள் உலகத்தை சுற்றி வரக்கூடிய திருலோக சஞ்சாரியாகிய நாக மகாமுனிவரே அத்தி பூத்ததை போல் இந்த இந்திரபுரத்தில் அடியெடுத்து வைத்திருக்கார். ஆமா, வார்த்தை என்ன சமாச்சாரம்? அதாவது இந்த திருலோகத்தை சுத்தி வரும் பொழுது தண்ணி தாகமானது. சரி, குளக்கரை சென்று நீரை சலமறிந்து போலாம் என்று சொல்லி குளக்கரை சென்று சலமறிந்து அந்த விரித்த ஆலமரத்தடியிலே சித்த நேரம் வெற்றிலே வேலம் என்று சொல்லி ஆலமரத்திலே அமர்ந்து கொண்டிருந்து களைப்புக்கு ஓய்வெடுத்த. சரி, அப்பொழுது மேல இருந்து ஒரு ஒவ்வாறாகப்பட்டது மூஞ்சிலே கக்கியது. அப்ப நான் துடைக்கும் பொழுது என்னுடைய நாமம் அழிஞ்சு விட்டது. அப்பொழுது நான் கேட்டேன், உனக்கு எனக்கு என்ன பகையா? உனக்கு எனக்கு ஏதாவது பகையா? இதனால் என் மூஞ்சிலே கட்டின என்ன காரணம் என்று கேட்டேன். அப்பொழுது அந்த ஒவ்வாறாகப்பட்டது என்ன சொல்லிச்சு தெரியுமா? ஐயா நாரதா, இதோ நான் ஒவ்வாள் அல்ல, இதோ நான் பாண்டவர் குலத்திலே பிறந்த பாண்டுராஜன். நான் என் தந்தையா பாண்டு மகாராஜனா? பாண்டு மகாராஜன். அதனால இதோ நான் செத்து சிவலோகம் சேராமல் உடைக்கி வவ்வாலாக உருவெடுத்து வவ்வாலாக கால் வேலையும் தலை கீழே தொங்கிக் கொண்டிருக்கிறேன். சரி, என் மகனாகப்பட்ட என் பெரிய மகனாகப்பட்ட அதாவது தாரோ புகழ் படைத்த தர்மனிடத்திலே எடுத்து சொல், நான் இப்படி ஆலமரத்திலே தொங்கிக் கொண்டிருக்கிறான் உன் தந்தையார் என்று சொல்லு அப்படின்னு சொல்லி என்னிடத்திலே சொல்லி அனுப்பிச்சு. அதனால உன் தந்தையார் ஆலமரத்திலே வவ்வாலாக தொங்கிக் கொண்டிருக்கிறாரப்பா. நாரத மகாமுனிவரே, என் தந்தையாயும் பாண்டு மகாராஜன் செத்து மடியும் பொழுது நாங்கள் அறியா சிறு வயது. இன்னைக்கும் சரி அன்னைக்கும் சரி, ஒரு நல்ல காரியத்தை செய்தாலும் செய்து முடிக்காவிட்டாலும் செத்து போன ஈம சடங்கை சரிவர செய்யணும். அந்த செத்து போன ஈம சடங்கை சரிவர செய்யலன்னா அந்த உயிர் சாயுத்தா சாமிப்பா சாயுப்பா சாலோபா 4ஆம் பதவி சேராதான். அதனால் என் தந்தையாகிய பாண்டு மகாராஜன் சாகும் பொழுது நாங்கள் அறியா சிறுவயதாக இருந்தபடியினால் அவருக்கு செய்ய வேண்டிய ஈம சடங்கை சரியா செய்யல. அந்த ஈமசடங்கு சரியா செய்யாதனால என் தந்தையாருடைய ஆத்மா நரகத்துக்கும் போகல, மோசத்துக்கும் போகல. ஆனா பாதியிலே வவ்வால் வடிவெடுத்து தலை கீழே கால் மேலே துஞ்சி கொண்டு அப்போ உன்னை பார்த்த உடனே நாரதா பூலோகம் சென்றார். என் மக்களாகிய பாண்டவர் 5 பேர் இருக்கிறார். தர்மராஜனிடத்திலே நான் வவ்வாலாக தூங்குகிறேன் என்று ஈமசடங்கை சரிவரை செய்ய சொல், என் ஆத்மா சொர்க்கம் போகட்டும், சாந்தி அடையட்டும் அப்படின்னு என் தந்தையார் சொல்லி அனுப்பினார். நாரத மகாமுனிவரே, அப்படி ஆகட்டும். அதுக்கு ஆக வேண்டிய ஆவணங்களை இப்பொழுதே நான் செய்கிறேன். நான் என்னவென்று சொல்வேன்? அதை நினைக்கும் பொழுது என் நெஞ்செல்லாம் அனைவரும் மெழுகு போல் உருகுதடா பீமா. நமது தந்தையாகிய பாண்டு மகாராஜன் செத்து மலிந்து அவருக்கு செய்ய வேண்டிய ஈமசடங்கை சரிவர செய்யாதனால தந்தையாகி பாண்டு மகாராஜன் அந்தரத்தில் வவ்வாலாக வடிவெடுத்து தலை கீழே காலு மேலே கொண்டு கொண்டிருக்காங்க. திருலோக தஞ்சாரியாக நாரத மகாமுனிவர் திருலோகத்தை சுற்றி வருகின்ற பொழுது நாரதனை பார்த்து, நாரதா என் மக்களாகிய பாண்டவர் 5 பேர் இவனுக்கு செய்ய வேண்டிய ஈமசடங்கு காரியத்தை சரிவர செய்யாதனால என்னுடைய ஆத்மா சாந்தி அடையல. ஆனால் பூலோகம் சென்றா என் மக்களை பார்த்து செய்ய வேண்டிய கர்மகாண்டங்கள் ஈமசடங்கை சரிவர செய்ய சொல், என் ஆத்மா சாந்தி அடையட்டும் என்று நாரதத்தை சொல்ல இப்போ திருலோக தஞ்சாரியாகிய நாரத மகாமுனிவர் வந்து, பரமநந்தனா உன் தந்தையாகிய பாண்டு மகாராஜன் சொர்க்கமும் போகாமல் நரகமும் போகாமல் வவ்வால் வடிவெடுத்து தலை கீழே காலு மேல துண்டு கொண்டிருக்கான். அதனால் அப்படி அப்பா பாண்டு மகாராஜன் ஆத்மா சாந்தி அடைய ஏற்பாடு செய்யுங்கள் அப்படி என்று திருலோக தஞ்சார் நாதன் சொல்லி போயிருக்கான். இப்பொழுது அனைவரும் ஒன்று சேர்ந்து இதுக்கு என்ன செய்தா தந்தைய ஆத்மா சாந்தி அடையும், ராமனாகி பரந்தாமனை அழைக்கும், அண்ணனாகி பரந்தாமனை அழைத்து என் தந்தையாகி பாண்டு மகாராஜனுடைய ஆத்மா சாந்தி அடைய அதுக்கு ஏற்பாடு செய்ய வேண்டும். எல்லாரும் சேர்ந்து பகவானாகிய கண்ணனை அழைக்கலாம். ஸ்ரீ
சபையோர்களே, துர்லோகசஞ்சாரியாகிய நாரத மகாமுனிவர் இந்திரபிரசவம் வந்து தர்மராஜனிடத்திலே பாண்டு மகாராஜனுடைய ஆத்மா சாந்தி அடையாத இதோ சொர்க்கமும் போகாம நரகம் போகாம வவ்வால் வடிவத்தில் தலை கீழே கால் மேல துண்டு கொண்டிருக்கான். உன் தந்தையாராகிய பாண்டு மகாராஜன் ஆத்மா சாந்தி அடைய அதுக்கு ஏற்பாடு செய்யுங்கள் துர்லோகசஞ்சாரி சொல்ல. அப்போ பாண்டவர் 5 பேரும் பார்த்தார். என்ன செய்வது, இதற்கு என்ன வழி என்று பகவானாகிய கண்ணனை கேட்டால்தான் தெரியும் என்று பாண்டவர் 5 பேர் பாஞ்சாலி திரௌபதியோடு பகவானாகிய கண்ணனை அழைக்க கண்ணன் சபைக்கு வருகிறார் மற்றும்